ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஏவியேஷன் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இவங்க வந்து நமக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மெயில் ஐடிங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அதை நாங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுறோம். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளாலேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன். இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் ஜஸ்ட்டு 10th மட்டுமே முடிச்சிருந்தா கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம அஃபீஷியல் சைட் இருக்கும், keralaAviationServices.com அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியணும்னா, இந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? இதுக்குண்டான லிங்க் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறோம், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து கேரளா ஏவியேஷன் சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கிறத நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து இந்த சைடில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் இன்டர்வியூ, மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜாயினிங் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் பொசிஷனுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் பொசிஷன். ஓகேங்களா? இதுக்கு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து மினிமம் 10th ஆர் +2 அப்படிங்கிறத வந்து முடிச்சிருந்தாலே போதும். ஏஜ் வந்து 18 to 30க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சீட்ஸ் வந்து 516 சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 20,000லேருந்து 25,000 வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து போஸ்டிங் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொச்சின், ட்ரிவாண்ட்ரம், கண்ணூர், கோழிக்கோடு இதில் மட்டும்தான் போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து அப்ளிகேஷன் என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 6th August 2025 வந்து க்ளோஸ் ஆகுது. எக்ஸாமினேஷன் டேட்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதிலேருந்து உங்களுக்கு வந்து 15 டேட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து நீங்கள் வந்து மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏர்லைன் சர்டிஃபிகேட் ஆர் ஏவியேஷன் சர்டிஃபிகேட் எதுவுமே வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு 10th ஆர் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எந்த கேட்டகரிக்குமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஏஜ் லிமிட்குள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட், அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் நாலேஜ், ஏவியேஷன் நாலேஜ் அப்படின்ட்டு டோட்டலாக 25 மார்க்ஸ்க்கு 100 மார்க்ஸ்க்கு 90 மினிட்ஸ்க்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து 12th கிரேடில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் எல்லாமே இங்கேயே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது எப்படி வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமினேஷன் சென்டர் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்னை அண்ட் மதுரையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது சென்னை ஆர் மதுரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேரளா ஏவியேஷன் சர்வீசஸ், அதாவது இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அப்ளை ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 6th August வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபீஸ் வந்து 360 rupees வந்து நீங்கள் பே பண்ணணும்
அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். ரிட்டன் டெஸ்ட் வந்து எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் அதில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களை வந்து பர்சனல் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து கால் லெட்டரில் இன்டிமேஷன் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் லோக்கல் லாங்குவேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து, அதாவது உங்கள் ரிட்டன் டெஸ்ட்டும் பர்சனல் ரவுண்டோட பர்ஃபார்மன்ஸையும் கம்பைன் பண்ணி அதுலேருந்து வந்து உங்கள் ஃபைனல் செலெக்ஷனாக ஒரு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் இருந்தால் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட்க்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸாமினேஷனோட வெயிட்டேஜ் வந்து 70%, இன்டர்வியூ வெயிட்டேஜ் வந்து 30% அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம முன்னே பார்த்தோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அப்ளை நோ அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு டெமோ வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டெமோ வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.